அனைவருக்கும் அன்பான வணக்கம். அது கூடவே அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் மட்டுமே ஒரு கடந்த 5 நாட்களாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஒரு வேறு விதமான ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொள்ளுவோம். இப்போ சில பேருக்கு ஃபேஸ் ஸ்வெட் அதிகமாக இருக்கும். இது ஃபேஷியல் யோகா. இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஃபேஷியல் யோகா. சில பல மூமெண்ட்ஸ் மூலமாகவே எங்களோட ஃபேஸ் ஸ்வெட்டை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். அது கூடவே உங்களது முகத்தை, அதாவது உங்களது முகத்தை ரொம்ப இளமையாகவும் ரொம்ப பொலிவாகவும் வச்சுக்கொள்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவி புரியும். இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபேஸ் ஸ்வெட்டை குறைக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ஃபேஸ் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்? இப்போ கைகளை நம்ம எடுத்துக்கிட்டோமா, எங்களோட 10 விரலையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேஸை நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். கைகள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ நாங்கள் 10 விரல் மூலமாக சின்ன ஒரு டப் ஒன்று கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் டப் பண்ணுறேன். 10 விரலாலையுமே என்னோட முகம் முழுவதுமே நான் டப் பண்ணிக்கொள்கிறேன். இது டப் பண்ணுற மூலமாக என்ன ஆகும்னா, எங்களோட முகத்துக்கு நல்ல ஒரு க்ளோ ஒன்று கிடைக்கும். அதோட எங்களோட ஃபேஸ் மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அது கூடவே ஃபேஸ் மசில்ஸுக்கு தேவையான இரத்த ஓட்டம் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நிறைய நேரம் கம்ப்யூட்டர் முன்னுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ரிலாக்ஸ் பண்ணி அமர்ந்து கொண்டு எங்களோட 10 விரல் மூலமாகவும் எங்களோட ஃபேஸுக்கு ஒரு கொடுக்குறோம், ஒரு டப்பிங் பண்ணுறோம். கண்களை மூடியவாறே நீங்கள் டப் பண்ணலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு இந்த டப்பிங் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது உங்களது ஃபேஸ் இயல்பாகவே க்ளோ ஆகும். சரியா? இப்போ அடுத்த பயிற்சி. அடுத்தது எங்களது கொலாஜன் இருக்கு இல்லையா, அதை எப்படி நாங்கள் இயற்கையாகவே பூஸ்ட் பண்ணிக்கொள்வது இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்கிறது தான் அடுத்த பயிற்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னங்களை நான் ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கொள்கிறேன். ஸோ இது என்ன ஆகும்னா, எலாஸ்டிசிட்டி, ஒரு இயற்கையான எலாஸ்டிசிட்டியும் நம்ம ஃபேஸுக்கு கொடுக்கும். சுருக்கங்கள் இருக்காது. இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலமாக சுருக்கங்கள் இருக்காது. இப்போ பாருங்கள், வச்சுக்கொண்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட பலூன் மாதிரி இருக்கு இல்லையா என்னோட கண்ணை, இப்போ நான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஏரை என்னோட, அதாவது சீக்ஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஏரை எந்த சந்தர்ப்பத்திலையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்ப்ளீட் ஏரை நான் ரைட் சைட் பக்கமாக அனுப்பிக்கொள்கிறேன். அப்படியே லெஃப்ட், ரைட், ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் டெய்லி ஒரு 20 to 30 டைம்ஸ் பண்ணிங்கனாலே எனி டைம் பண்ணலாம். இப்போ நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது தான் எங்களுக்கு மார்னிங்கோ ஈவினிங் எங்களுக்கு அவசியம். லன்ச் டைமை நாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் இந்த யோகா பயிற்சி பண்ணுறதுன்னா. ஸோ என்னென்னா காரணம் என்னென்னா, லன்ச் டைம் நூன் டைம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இப்போ யோகா பயிற்சி பண்ணுறதன் மூலமாக உடம்பில் இருக்க உஷ்ணம் வெளியாகும். அந்த ஹீட்டும் சேரும்போது உடலுக்கு அவ்வளவா ஒரு நல்ல பயனை எங்களுக்கு கொடுக்காது. அதனால தான் யோகா நம்ம செய்கிறது அட்லீஸ்ட் இதை இந்த மார்னிங் இந்த ஈவினிங் தான் நம்ம செய்கிறது. பட் ஃபேஷியல் யோகா நம்ம செய்கிறதுனா எனி டைம் செஞ்சு கொள்ளலாம். பட் எப்பயுமே நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, ஃபேஷியல் யோகா பண்ணுறதுனா எப்பயும் ரிலாக்ஸாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது ஃபேஷியல் யோகா பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேஷியல் யோகா பண்ணும்போது ஃபேஸ் மசில்ஸ் ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் ரிலாக்ஸாக அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி. இப்போ அடுத்தது எங்கள் சீக் போன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நேச்சுரலாக சில பேருக்கு கொண்டோரிங் எஃபெக்ட் தேவைன்னா இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதுவும் சுருக்கங்கள், அதாவது சில ஏஜுக்கு மேலே, சில 35 இல்லைன்னா 38க்கு மேலே என்ன ஆகும்னா, சில பல சொல்லுவோமே, சில
இப்போ லேப்டாப்புக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களுக்கு, எந்த நேரம் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டுறவங்களுக்கு வந்து சில ஏஜுக்கு மேலமா என்ன ஆகும்னா அந்த சீக்ஸ் வந்து இந்த கன்னங்கள் வந்து சகி ஆகும். அதாவது இந்த மாதிரி இழுப்பட்டு போகும். அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பயிற்சி. இப்போ நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் 2 விரல்கள், என்னோட 2 கைகளிலுமே 2 விரல்களை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். என்ன விரல் எடுத்துக்கொள்ள போகிறேன்? 2வது மற்றும் 3வது விரலை தான் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 கைகளிலுமே விரல், 2வது விரலையும் 3வது விரலையும் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். எடுத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுதான் நக்கிள்ஸ். இந்த நக்கிள்ஸ் மூலமாக நான் இந்த மசாஜை நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3rd ஃபிங்கர் இருக்கு இல்லையா, 3வது, இதை வந்து சீக் போன், இது சீக் போன் இல்லை, இது சீக்ஸ். சீக் போன் வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் கை வைக்கிற மூலமாக உங்களுக்கு ஒரு போன் ஒன்று உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இது தான் சீக் போன். ஸோ இப்போ நான் என்னோடய 3வது விரலை வந்து சீக் போனுக்கு மேலே, 2வது விரல் வந்து சீக் போனுக்கு கீழே நான் வச்சுக்கொள்கிறேன். இது வந்து நேச்சுரலாகவே எங்களோட சீக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும், அதோட சகினஸை குறைக்கும். ஸோ நேச்சுரலாகவே க்ளோவும் அதிகரிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1, கண்களை மூடிய மாதிரியே இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். 2, 3, 4. ஸோ அழுத்தம் கொடுக்கணும், பட் டூ மச் அழுத்தமாக இருக்கக்கூடாது. 5, 6, நம்ம 10 தர மாதிரி செய்வோம். 7, 8, 9, 10. சரியா? இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இந்த 3 பயிற்சி இன்றைக்கி நாங்கள் மேற்கொண்ட 3 பயிற்சி. ஃபர்ஸ்ட் பயிற்சி வந்து டப் பண்ணி கொடுத்தோம். எங்களோட 10 ஃபிங்கர்ஸ் மூலமாக எங்களோட ஃபேஸை நம்ம டப் பண்ணிக்கொண்டோம். செகண்ட் பயிற்சி வந்து ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி, ஃபேஸோட இலாஸ்டிசிட்டி அண்ட் காலேஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி பயிற்சி. ரிமெம்பர், இது ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 10 to 20 டைம்ஸ், அகெயின் ஒரு பிரேக் ஒன்று எடுத்து 10 டைம்ஸ் பண்ணுறீங்களா, பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது திருப்பி 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ பிரேக் ஒன்று எடுத்து பண்ணுங்கள். தேர்ட் பயிற்சி வந்து சீக் போனை கான்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி பயிற்சி. இந்த பயிற்சியுமே டெய்லி நீங்கள் ஒரு 10 to 20 டைம்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களோட தியான பயிற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். தியானம் வந்து எங்களோட மனதை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவி புரியுது. உங்களுக்கு தெரியுமா, எங்களோட அப்பியரன்ஸ், எங்களோட ஸ்கின்னு, எங்களோட ஃபேஸை வந்து நாங்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கொள்கிறதுக்கு இந்த தியானம் உதவி புரியுது. அது உங்களுக்கு தெரியுமா? அதுதான். ஸோ டெய்லி நம்ம வந்து எக்ஸசைசஸ் செய்கிறது மூலமாக தியானத்தை இன்க்ளூட் பண்ணோம்னா நாங்கள் எப்பயுமே இயல்பாகவே இளமையாகவும் இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் அமர்ந்து கொள்கிறீங்க. மெதுவாக ஸ்பைன், அதாவது முள்ளந்தண்டை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்றீங்க. நேரம் அமர்ந்து கொள்ளுங்க. கைகள் 2யுமே உங்களோட தொடைகளுக்கு மேலே வச்சுக்கொண்டு கண்களை நீங்கள் மூடிக்கொள்கிறீங்க. உங்களது உடலையும் மனதையும் மிக தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். அவதானத்தை உங்களுக்குள் செலுத்திக் கொள்ளுங்கள். நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயங்களையும் உங்கள் மனத்திரையின் முள் கொண்டு வாருங்கள். நான் மிகவும் தைரியமானவன். எனது ஆட்ட அசைக்க முடியாத தைரியத்தின் சக்தியானது எவ்வகையான சூழ்நிலைகளில் இருந்தும் என்னை
பாதுகாக்கின்றது. பல தடைகளில் இருந்தும் என்னை இலகுவாக மீட்டெடுக்கின்றது. தைரியமானது என்னுள் குடிகொண்டுள்ளது. இந்த தைரியத்தின் சக்தி மூலமாக நான் மிக இலகுவாக என்னுடைய குறிக்கோளை அடைந்து கொள்கின்றேன். நான் எந்தொரு சூழ்நிலையிலும் தளர்வடைந்து அமரப்போவதில்லை. தைரியத்தின் சக்தியின் மூலமாக எந்த சூழ்நிலையும் வெற்றி கொள்கின்றேன். நான் மிகவும் தைரியசாலி. மற்றவர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருந்து கொள்கின்றேன். இப்பொழுது நான் மிக தளர்வாக அமர்ந்து கொள்கின்றேன். கைவிரல்களுக்கு சிறியதொரு அசைவை கொடுத்து கண்கள் இரண்டையும் மெதுவாக திறந்து கொள்கின்றேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். இன்றைக்கு நீங்கள் அந்த செஷன் பார்த்ததுக்கு அடுத்த செஷனில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.